பேரன்பு கொண்ட தோழர்களே, இந்த இனிமையான மாலை நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துவதில் பெருமை கொள்கிறேன். இன்றைக்கு பேராசான் அம்பேத்கரை பற்றி சொல்லும் போதே பலருக்கு ஒவ்வாமை இருக்கின்றது. இன்றைக்கு அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும், அல்லது அரசியல் சாசனம் என்பது இருக்கக்கூடாது, மனு சாஸ்திரத்தின் பெயரால் ஒரு புதிய ஒரு சாஸ்திரத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இன்றைக்கு ஒரு புரட்சிகரமாக பேராசான் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சாசனத்தை கையில் எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நான் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தேன். என்றாலும் காலம் கருதி என்னுடைய ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசிவிட்டு விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள உள்ள தோழர் SAN வசீகரன், ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அவர்களையும், தமிழ்நாடு வெல்ஃபேர் கட்சி முகமது கவுஸ் அவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் பொதுத்துறை தோழர் அன்புக்குரிய தோழர் வனச்செழியன் அவர்களையும், மூத்த பத்திரிகையாளர் மேனாள் தீக்கதிர் ஆசிரியர் குமரேசன் அவர்களையும், தென்சென்னை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் 92வது வார்டு மாமன்ற உறுப்பினர் முகப்பேறு KV திலகர் MC அவர்களையும், சமூக செயற்பாட்டாளர் தோழர் மணிகண்டன் வீராசாமி அவர்களையும், இப்போது இங்கு வந்து கொண்டிருக்கின்ற டிசம்பர் 3 சென்னை டீமின் தோழர் CR டேவிட் அவர்களையும், மற்றும் நன்றியை ஆழ்த்த கொண்ட சுரேந்திரன் அவர்களையும், வரவேற்பை ஆழ்த்திய MA அபுல்ஹாசன் அவர்களையும், முன்னிலை வகிக்க உள்ள சேட்டி என்ற ஷேக் மைதீன் பொதுச் செயலாளர் தென்சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி லியோ மாநில மேலவைத்தவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை நான் சொல்லுவதற்கு முன்னால் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பேத்கர் தினத்தை சமத்துவ நாள் என்று அறிவித்தார், ஏப்ரல் 14 இந்த நாளை. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் நடைபெறுகிறார்களோ இல்லையோ, நான் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாகிய நான் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். சமத்துவ நாள் அறிவிப்பதற்கு முன்னரே நான் நிகழ்ச்சிகளை கடந்த 2010 அம்பேத்கரையும் அரசியல் சாசனத்தையும் தொடர்ந்து பரப்பி கொண்டு வருகின்றேன். அரசியல் சாசனம் என்பது உங்களுடைய மிக பெரிய ஆயுதம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அரசியல் சாசனத்தை கொண்டாடுவீர்கள். அரசியல் சாசனத்தை கொண்டாடுவது மட்டுமல்ல, அதை உருவாக்குவதற்காக தன்னை இரவு பகலாக தன்னை ஒரு தனி மனிதனாக நின்று உருவாக்கிய தொகுத்து அளித்த அண்ணல் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களை நீங்கள் பாராட்டியே தீர வேண்டும். இந்த ஒரு அம்பேத்கர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் மக்களுக்காகவே செலவழித்தார். காரல் மார்க்ஸ் சொல்வார், வாழ்க்கை மகத்தானது மக்களுக்காக வாழும்போது என்கிறார். மாவோ சொல்வார், மக்களிடம் கற்றுக்கொள், பிறகு மக்களுக்கு கற்றுக்கொடு என்கின்றார். அதை விட நான் மற்றொன்று ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், கருப்பரின போராளி மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதை இங்கே நான் உங்களுக்கு நினைவு கூற நான் விரும்புகின்றேன். நம்மை சுற்றி நடக்கும் அவலங்களுக்கு காரணம் தீயவர்களின் கொடுஞ்செயல்களால் அல்ல, நல்லவர்களின் அமைதியை என்கின்றார். நல்லவர்களாகிய இவர்கள் அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவராக, அவரை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமான தலைவராக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, அவர் போராடிய காலமெல்லாம் மேல்சாதி மக்களுக்கும் மேல்சாதி மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்த மக்களுக்குமாக தான் அவர் போராடினார். அவருடைய ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், மகளிருக்கான சொத்துரிமை சட்டத்தை அவர் எப்படி போராடினார் என்றால், அவர் போராடிய காலத்திலே நிச்சயமாக இன்றைக்கு பிற சாதியினர் வந்துவிடவில்லை. அன்றைக்கு மேல்சாதி மக்களும் மிகவும் பிற்படுத்த மக்களும் தான் இருந்தார்கள். எனவே நான் நிறைய பேசி நேரத்தை நான் செலவழிக்க விரும்பவில்லை. நிறைய பேச வேண்டியவர்கள். என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தோழர் கவுஸ் அவர்களை அவருடைய உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கிறேன்.